எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். தண்டுக்கீரை நிறைய இருக்குதுங்க இதில். இன்றைக்கி தண்டுக்கீரை அறுவடை பார்க்கலாங்க. சமையலுக்கு கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கலான்னு வந்திருக்குறேங்க. கூடவே களை செடியும் வந்திருக்குதுங்க. களை எடுத்து ஒரு 4-5 நாள்லேயே மழை பெய்யும், மறுபடியும் களை செடி துளுத்து வந்துருச்சுங்க. இப்போ களை எடுக்கணுங்க. சமையலுக்கு கொஞ்சமாக தண்டுக்கீரை பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்குறேங்க. இப்போ கீரையை ஒடிச்சிக்கலாங்க. மேலாப்புலேயே கூடவே எல்லாம் தக்காளி செடியும் எல்லாமே முளைச்சிருக்குதுங்க. எல்லாம் வளர்ந்து வந்திருக்குது. ஒரு முறை கீரையை ஒடிச்சு எடுத்துகிட்டு அடுத்த முறை எடுத்து பிடுங்கி கூட போட்டுடலாம். தக்காளி செடி நல்லா வளரட்டுன்னு விட்டுருக்குறேங்க. கீரையிலெல்லாம் பூச்சி கொஞ்சம் ஓட்டை இருக்குதுங்க. கடையிறதுக்கு பறிச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ கீரை தேவையான அளவுக்கு கீரை பறித்து எடுத்துக்கிட்டேங்க. தண்டுக்கீரை பருப்பு போட்டும் கடையலாம், வெறுமனை கூட கடையலாங்க. பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் கூட செய்யலாங்க. தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். கீரையை ஒடிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போது 2 கட்டு கீரைக்கு ஒடிச்சு எடுத்துட்டேங்க. அடுத்த முறை கீரையெல்லாம் வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு தக்காளி செடியை களை செடியும் எடுத்துகிட்டு தக்காளி செடியோடு நல்லா வளர்த்தணுங்க. மயில் வேறு வந்து எல்லாத்தையும் கொத்தி வச்சிருதுங்க. தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துட்டேங்க. இப்போ கீரை இதுவே 2 கட்டு கீரைக்கு வந்துருக்குதுங்க. நம்ம காட்டில் விளைஞ்சது, மருந்து போடாமல் விளைஞ்ச கீரைங்க. கீரை ஓட்டையாக இருந்தாலும் நல்லது தாங்க. பறித்து போட்டு கடைஞ்சிடலாங்க. பாருங்கள், 2 கட்டு கீரைக்கு வந்துருச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.